வணக்கம் நண்பர்களே. உங்கள் மனதில் அமைதி இல்லையா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானதுதான். இந்த பதிவில் உங்கள் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று சொல்கிறேன். முழுமையாக கேட்கவும். மகத நாட்டின் தலைநகரான பாடலிபுத்திரத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் சாணக்கியர் பிறந்தார். அவர் சிறு வயதிலேயே வேதங்கள், உபநிடதங்கள், அர்த்த சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமை பெற்றார். அவரது கூரிய புத்தியும் தீர்க்க தரிசனமும் அவரை இளவயதிலேயே புகழ்பெற்ற ஆசிரியராக்கியது. சாணக்கியருக்கு ஒரு சீடன் இருந்தான். அவன் பெயர் சந்திரகுப்தன். சந்திரகுப்தன் ஒரு சிறந்த போர் வீரனாகவும் நேர்மையான இளவரசனாகவும் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவனால் தனது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. கோபம், மோகம், பயம், ஆசை, இந்த உணர்வுகள் அவனை அடிக்கடி ஆட்டி படைத்தன. ஒரு நாள் சந்திரகுப்தன் சாணக்கியரிடம் வந்து கூறினான், குருவே, எனக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறது. என்னால் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. கோபம் வரும்போது நான் கட்டுப்பாட்டை இழக்கிறேன். மோகம் வரும்போது நான் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிக்கிறேன். பயம் வரும்போது நான் முடங்கி விடுகிறேன். ஆசை வரும்போது நான் எல்லாவற்றையும் இழக்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். சாணக்கியர் சிரித்தார். அவருக்கு சந்திரகுப்தனின் பிரச்சனை நன்றாக தெரியும். அவர் கூறினார், சந்திரகுப்தா, மனதை கட்டுப்படுத்துவது ஒரு கலை. அதை எளிதில் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். நீ ஒரு பயணத்தை மேற்கொள். அந்த பயணத்தில் நான் உனக்கு 5 அறிவுரைகளை தருவேன். ஒவ்வொரு அறிவுரையும் ஒரு கதையுடன் இருக்கும். அந்த கதைகளை நீ கேட்டு அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள். சந்திரகுப்தன் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். அடுத்த நாள் காலை சாணக்கியர் அவனை அழைத்துச் சென்றார். அவர்கள் ஒரு அழகான காட்டின் வழியாக நடந்தார்கள். சாணக்கியர் கூறினார், முதலாவது அறிவுரை, கோபத்தை வெல்வது எப்படி? கோபம் என்பது ஒரு நெருப்பு. அது எரிந்தவுடன் எல்லாவற்றையும் அழித்துவிடும். ஆனால் நீ கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு கதை கேள். கதை: ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் மிகவும் அமைதியானவர். ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரிடம் வந்தான். அவன் மிகவும் கோபமாக இருந்தான். அவன் முனிவரை பார்த்து, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன தெரியும் என்று கத்தினான். முனிவர் அமைதியாக இருந்தார். இளைஞன் மேலும் கத்தினான். முனிவர் இன்னும் அமைதியாக இருந்தார். இளைஞன் மேலும் மேலும் கத்தினான். இறுதியில் அவனுக்கு வாய் வறண்டது. முனிவர் புன்னகைத்தார். இளைஞனே, நீ எதற்காக இவ்வளவு கூச்சலிடுகிறாய்? கோபம் வரும்போது ஒரு தண்ணீர் குடி, 10 எண்ணிக்கை, பிறகு பேசு. கோபம் என்பது ஒரு தற்காலிக மனநிலை. அதை நீ கட்டுப்படுத்தலாம். சந்திரகுப்தன் இந்த கதையை கேட்டு, அதாவது கோபம் வரும்போது நான் அமைதியாக இருக்க வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும், 10 எண்ணிக்க வேண்டும், அப்போது கோபம் குறையும். இது ஒரு நல்ல வழி என்றான். சாணக்கியர் சிரித்தார். சரி, இரண்டாவது அறிவுரை, மோகத்தை வெல்வது எப்படி? மோகம் என்பது ஒரு கடல். அதில் மூழ்கியவன் அடித்துப் போகிறான். ஆனால் நீ மோகத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு கதை கேள். கதை: ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது. அது மிகவும் வலிமையானது. ஒரு நாள் அது ஒரு பெண் மானை பார்த்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. சிங்கம் அதை மோகம் கொண்டது. அது தனது இரையை துறந்துவிட்டு அந்த மானை தேடிச் சென்றது. ஆனால் அந்த மான் ஒரு வேட்டைக்காரனின் பொறியில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் அதை காப்பாற்ற முயன்றது. ஆனால் அது பொறியில் சிக்கிக் கொண்டது. இறுதியில் வேட்டைக்காரன் வந்து சிங்கத்தை கொன்றான். மோகம் அவனை அழித்தது. மோகம் வரும்போது நீ உன்னை நினைவில் கொள். உன் கடமை என்ன? உன் இலக்கு என்ன? மோகம் ஒரு மாயை. அது உன்னை அழைத்துச் செல்லும். நீ அதை விட்டுவிடு. ஒரு கணம் நிறுத்தி யோசி. அப்பொழுது மோகம் குறையும். சந்திரகுப்தன் கேட்டான், அதாவது மோகம் வரும்போது நான் யோசிக்க வேண்டும், உண்மையை காண வேண்டும். இது ஒரு நல்ல வழி. சாணக்கியர் சிரித்தார். சரி, மூன்றாவது அறிவுரை, பயத்தை வெல்வது எப்படி? பயம் என்பது ஒரு நிழல். அது உன்னை தொடர்ந்து வரும். ஆனால் நீ பயத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு கதை கேள். கதை: ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் பயந்தான். இரவில் அவன் தனியாக படுக்க முடியாது. ஒரு நாள் அவனுடைய தந்தை அவனை அழைத்துச் சென்றார். அவர்கள் ஒரு காட்டுக்குள் சென்றார்கள். தந்தை அவனை ஒரு மரத்தின் அருகில் நிறுத்தினார். மகனே, இந்த மரத்தின் பின்னால் ஒரு பயங்கரமான அரக்கன் இருக்கிறான். நீ அதை எதிர்கொள் என்றார். சிறுவன் பயந்தான். ஆனால் அவன் மெல்லச் சென்றான். பின்னால் பார்த்தான். அங்கு ஒரு முயல்தான் இருந்தது. தந்தை சிரித்தார். பயம் என்பது ஒரு கற்பனை. நீ அதை எதிர்கொண்டால் அது மறைந்துவிடும். பயம் வரும்போது நீ அதை எதிர்கொள். அது ஒரு கற்பனை. உண்மையில் அது எவ்வளவு பெரியது. நீ அதை பார்த்தால் அது மறைந்துவிடும். சந்திரகுப்தன் கேட்டான், அதாவது பயம் வரும்போது நான் அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்போது பயம் மறைந்துவிடும். இது ஒரு நல்ல வழி. சாணக்கியர் சிரித்தார். சரி, நான்காவது அறிவுரை,
ஆசையை வெல்வது எப்படி? ஆசை என்பது ஒரு நதி. அது உன்னை அடித்துச் செல்லும். ஆனால் நீ ஆசையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு கதை கேள். கதை: ஒரு பணக்கார வணிகன் இருந்தான். அவனுக்கு எல்லாம் இருந்தது: பணம், மனைவி, குழந்தைகள், நண்பர்கள். ஆனால் அவன் ஆசையிலிருந்து விடுபட முடியவில்லை. அவன் மேலும் மேலும் பணம் சேர்த்தான். ஒரு நாள் அவன் ஒரு முனிவரை சந்தித்தான். முனிவர் அவனிடம், "உனக்கு என்ன வேண்டும்?" என்றார். வணிகன், "எனக்கு மேலும் பணம் வேண்டும்" என்றான். முனிவர் அவனை ஒரு குன்றுக்கு அழைத்துச் சென்றார். "இந்த குன்றின் மீது ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. நீ அதை எடுத்துக்கொள்" என்றார். வணிகன் மகிழ்ச்சியுடன் ஏறினான். ஆனால் அது ஒரு கற்பனை பொக்கிஷம்தான். அவன் எவ்வளவோ முயன்றும் அதை எடுக்க முடியவில்லை. இறுதியில் அவன் தோல்வியுடன் திரும்பினான். முனிவர் கூறினார், "ஆசை என்பது ஒரு மாயை. அது உன்னை அழைத்துச் செல்லும். நீ அதை விட்டுவிடு. ஆசை வரும்போது நீ உன்னை நினைவில் கொள். உன் வாழ்வில் என்ன உண்மையானது? ஆசை ஒரு மாயை. அதை விட்டுவிடு. அப்போது ஆசை குறையும்." சந்திரகுப்தன் கேட்டான், "அதாவது ஆசை வரும்போது நான் உண்மையை காண வேண்டும். அப்போது ஆசை மறைந்துவிடும். இது ஒரு நல்ல வழி." சாணக்கியர் சிரித்தார். "சரி, 5வது அறிவுரை: மனதை கட்டுப்படுத்துவது எப்படி?" மனது என்பது ஒரு குரங்கு. அது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவுகிறது. ஆனால் நீ மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு கதை கேள். கதை: ஒரு காட்டில் ஒரு யானை வாழ்ந்தது. அது மிகவும் வலிமையானது. ஒரு நாள் ஒரு முனிவர் யானையை பார்த்தார். யானை காட்டின் ஒரு பகுதியை அழித்துக் கொண்டிருந்தது. முனிவர் அதை நோக்கிச் சென்றார். "யானையே, நீ ஏன் இவ்வளவு அழிக்கிறாய்?" என்றார். யானை கூறியது, "என் மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்." முனிவர் சிரித்தார். "நீ உன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நீ தினமும் 1 மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். உன் மனதை ஒரு புள்ளியில் நிறுத்த வேண்டும். அப்போது மனது கட்டுப்பாட்டிற்குள் வரும்." மனதை கட்டுப்படுத்த நீ தினமும் தியானம் செய்ய வேண்டும். ஒரு புள்ளியில் மனதை நிறுத்த வேண்டும். கோபம், மோகம், பயம், ஆசை இவையெல்லாம் மனதின் அலைகள். அவற்றை கட்டுப்படுத்த நீ உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். தியானம் என்பது ஒரு கருவி. அதை நீ பயன்படுத்த வேண்டும். சந்திரகுப்தன் கேட்டான், "அதாவது தினமும் தியானம் செய்வதன் மூலம் நான் மனதை கட்டுப்படுத்தலாம். இது ஒரு நல்ல வழி." சாணக்கியர் சிரித்தார். "சந்திரகுப்தா, நான் உனக்கு 5 அறிவுரைகளை தந்தேன். இப்போது நீ அவற்றை பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் 1 மணி நேரம் தியானம் செய். கோபம் வரும்போது தண்ணீர் குடி, 10 எண்ணிக்கை. மோகம் வரும்போது யோசி, உண்மையை காண். பயம் வரும்போது அதை எதிர்கொள். ஆசை வரும்போது விட்டுவிடு. அப்போது நீ உன் மனதை கட்டுப்படுத்தலாம்." சந்திரகுப்தன் இந்த அறிவுரைகளை பின்பற்றினான். தினமும் தியானம் செய்தான். கோபம் வரும்போது தண்ணீர் குடித்தான். 10 எண்ணிக்கையிட்டான். மோகம் வரும்போது யோசித்தான், உண்மையை கண்டான். பயம் வரும்போது அதை எதிர்கொண்டான். ஆசை வரும்போது விட்டுவிட்டான். படிப்படியாக அவனது மனம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அவன் ஒரு சிறந்த ஆட்சியாளனாகவும், ஒரு சிறந்த போர் வீரனாகவும், ஒரு சிறந்த மனிதனாகவும் மாறினான். இறுதியில் சாணக்கியர் அவனிடம் கூறினார், "சந்திரகுப்தா, நீ உன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாய். இப்போது நீ ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருக்க முடியும்." மனதை கட்டுப்படுத்துவது ஒரு கலை. அது வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. சந்திரகுப்தன் கண்களில் கண்ணீருடன் சாணக்கியரின் கால்களை தொட்டான். "குருவே, நீங்கள் எனக்கு மிகப்பெரிய அறிவுரையை தந்தீர்கள். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை." சாணக்கியர் சிரித்தார். "சந்திரகுப்தா, நீ உன் மனதை கட்டுப்படுத்தியுள்ளாய். இப்போது நீ மகத நாட்டை ஆட்சி செய்ய தயார். போ, உன் நாட்டை ஆட்சி செய்." மனதை கட்டுப்படுத்துவது ஒரு நித்திய பயணம். அதை நீ தொடர்ந்து பயிற்சி செய். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, மனதை கட்டுப்படுத்துவது ஒரு கலை. அதை தியானம், கோபம், மோகம், பயம், ஆசை என்ற 5 வழிகளில் கட்டுப்படுத்தலாம். சாணக்கியரின் அறிவுரை இன்றும் பொருந்தும். நாம் அனைவரும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு நல்ல வாழ்வை வாழ முடியும். இந்த கதையை கேட்ட பிறகு சந்திரகுப்தன் ஒரு நல்ல ஆட்சியாளனாக மாறினான். அவன் மகத நாட்டை நீதியுடன் ஆட்சி செய்தான். அவனது மனது கட்டுப்பாட்டிற்குள் இருந்ததால் அவன் எந்த முடிவும் சரியாக எடுத்தான். சாணக்கியரின் அறிவுரை அவனுக்கு வாழ்வின் மிகப்பெரிய பாடத்தை தந்தது. மனதை கட்டுப்படுத்துவது ஒரு நித்திய பயணம். நாம் அதை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். கோபம், மோகம், பயம், ஆசை இவையெல்லாம் மனதின் அலைகள். அவற்றை கட்டுப்படுத்த நாம் தியானம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும். சாணக்கியரின் இந்த அறிவுரை இன்றும் நமக்கு பொருந்தும். நாம் அனைவரும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு நல்ல வாழ்வை வாழ முடியும். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கூறிய இந்த அறிவுரை நாம் அனைவருக்கும் ஒரு பாடம்.
மனதை கட்டுப்படுத்துவது ஒரு கலை. அதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் சாணக்கியர் தனது சீடனுக்கு மனதை கட்டுப்படுத்தும் வழிகளை கற்பித்தார். இந்த கதை இன்றும் நமக்கு பொருந்தும். மனதை கட்டுப்படுத்துவது ஒரு நித்திய பயணம். அதை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும்.